ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஃபீல்ட் இருக்கு. நம்ம லைக் வெளியே பார்க்கும்போது நமக்கு 2 3 மாதிரி தான் தெரியுது. ஆனா உள்ள கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிவிஎஸ்சி நார்மல் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமே இருக்கு. ஸோ அது சொல்ல போனா வந்து நம்ம தமிழ் பசங்க நிறைய பேர் 60 பேர் படிக்கிறாங்க. ஆமா, நிறைய பசங்க நம்ம மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், அதே போல ராஜீவ் காந்தி வெட்டினரி காலேஜ் எல்லாம் வந்து அங்க ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன ஃபேக்கல்ட்டி எல்லாம் இங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கைடன்ஸ் கண்டிப்பா சப்போர்ட்டிங்கா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து இங்க சேர்ந்து அட்மிஷன் எடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல என்னோட வழிகாட்டுதல் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? உங்களுக்கு சார் நீங்க ஹெல்ப் தான். ஏன்னா அங்கிருந்து வந்து எங்களுக்கு இங்க யாருமே தெரியல ஆக்சுவலி. ஸோ நீங்க ஒருத்தவங்க மட்டும்தான் எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு கைடன்ஸ் மாதிரி. நீங்க இல்லைன்னா மூவ் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது ஈஸியா. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ தெரிஞ்சு நீங்க மூவ் பண்ணால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எங்களுக்கு உண்மையிலேயே வந்து உங்க ஒரு ஆளை வச்சுதான் சார் வந்து எங்களுக்கு வந்து இந்த அட்மிஷனுமே வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா எங்களுக்குமே ஃபர்ஸ்ட் தெரியாது இங்க வந்து ஏன்னா லாங்குவேஜ் ஒரு இஷ்யூவா ஒரு பேரியரா எங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து எங்களுக்கு அது எல்லாத்தையுமே ஃப்ரம் நாங்க அங்க கிளம்புனதுல இருந்து இங்க வந்து ரீச் ஆகி இருக்கிற வரைக்குமே உங்களுடைய சப்போர்ட் தான் சார். இன்னைக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து எங்களுக்கு எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இன்னொன்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனாவும் இருக்கீங்க. சந்தோஷம் சார் எங்களுக்கு. டியர் ஸ்டூடெண்ட் பாருங்க, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா செஞ்சுரி வெட்டினரி காலேஜ். இந்த காலேஜ் ஆனது ஒடிசா ஸ்டேட்ல இருக்குது. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெட்டினரி காலேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா அது செஞ்சுரி வெட்டினரி காலேஜ் தான். மோஸ்ட்லி அந்த காலநிலையே நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகால இருந்து நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சாய் பாபு, ஹரிஹர பாபு ஆல்ரெடி தம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்தது இந்தியா தான். ஆனா எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் படிச்சது எல்லாமே கத்தார்ல. ரைட்டா தம்பி? ஸோ அவருக்கு வந்து நான் இந்த காலேஜை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். வீட்டில் அம்மாக்கும் அப்பாவுக்கும் எல்லாமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம். அப்போ இந்த காலேஜ் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டு இங்க படிக்கிற ஸ்டூடெண்டோட சில டீட்டெயிலும் கொடுத்தோம். ஸோ பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து அட்மிஷன் எடுத்தாங்க. அவங்க இப்போ காலேஜ் வந்திருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ நீங்கள் வந்து இந்த செஞ்சுரி வெட்டினரி காலேஜ் நம்ம விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெட்டினரி கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பிளான் பண்ணீங்களா? ஆமா. அது எதனால பிளான் பண்ணீங்க? வீட்டில் வந்து எல்லாமே வந்து அதை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததா? உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இந்த ஃபீல்ட்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதிலேயே டிராவல் பண்ணலாம். எனக்கு வேற கோர்ஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்டும் இல்லை. எதனாலக்கண்ணா? அப்படி சின்ன வயசுல இருந்து அனிமல்ஸ் கூட வளர்ந்து ஃபிஷ் அப்பா தான் ஆரம்பிச்சு விடுது இந்த கிரேஸ். அப்படியே பெட்ஸ் அனிமல்ஸ் இருந்துச்சு. சரி நம்மையே வெட்டினரி எடுத்து நம்ம எனக்கு இந்த வைல்ட் அனிமல்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். சூப்பர். அதை சேவ் பண்ணலாம், அதுக்கு ஏதாச்சும் இது அது மாதிரி ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் இது. அப்புறம் போக போக எனக்கு நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சதுல எனக்கு இந்த ஹார்சஸ் பிடிக்கும். ஸோ அதுல வந்து இந்த எக்வைன் வெட்டுன்னு தனியா இருக்கு. அந்த கோர்ஸ் எடுத்து போலாம். ஸோ அதுக்கு தான் வெட்டினரி சூஸ் பண்ணேன். சரி, ஓகே. சரி கண்ணா, இப்ப வெட்டினரி எடுத்துட்டீங்க. வீட்டுல பேரண்ட்ஸ் மத்தவங்க இதை பத்தி எப்படி சப்போர்ட் பண்றாங்க? அவங்க சின்ன வயசுல இருந்தே ஃபுல் சப்போர்ட் வெட்டினரிக்கு. அப்பா தான் ஃபுல் சப்போர்ட்டா. அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க நீ வந்துருவ, நீ எதுல போனாலும் வந்துருவ, நீ வெட்டினரியே எடு அப்படின்னு வீட்டுல ஃபுல் சப்போர்ட். சரி, ஓகே. இப்ப நம்ம எனக்கு பிடிச்சதை நான் எடுக்கிறேன், படிக்கிறேன், இதெல்லாம் வந்து சூப்பர் தான் கண்ணா. நம்ம இன்னைக்கு படிக்கிறதுங்கிறதே வந்து ஒரு நாலேஜுக்கு அப்படின்னு தாண்டி ஒரு வேலை வாய்ப்புக்கு, வருமானத்துக்கு அப்படின்னு மாறிச்சு. ஏன்னா இது வந்து எதிர்கால யதார்த்தமான ஒரு விஷயங்கள். இப்ப இந்த வெட்டினரி பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணும்போது எந்த மாதிரி வேலைகளுக்கு போகலாம், ஆல்ரெடி ஒரு சில இது பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி சேலரி கிடைக்கும் அப்படிலாம் நீங்க ரிசர்ச் பண்றீங்க. அது உங்களுக்கு திருப்திகரமா இருந்ததா? மோர் தென் இதுதான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஃபீல்ட் இருக்கு. நம்ம லைக் வெளியே பார்க்கும்போது நமக்கு 2 3 மாதிரி தான் தெரியுது. ஆனா உள்ள கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிவிஎஸ்சி நார்மல் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமே இருக்கு. ஸோ அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பஞ்சமே இல்லை. அது நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம போய் தேடி இது பண்ணி நம்ம எந்த ஸ்ட்ரீம்குள்ள உள்ள போறோம், நம்ம ஸ்ட்ரீம்குள்ள எதுக்கு போகணும், ஒன்ஸ் போனதுக்கு அப்புறம் நமக்கு கைட் பண்றதுக்கு நிறைய ஆளுங்க இருப்பாங்க. கண்டிப்பா. ஆமா. ஸோ அவங்க மூலியமா ஈஸியா சொல்ல போனா இந்த வெட்டினரி எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ் நிறைய பேர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அதுல வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து ஐஎஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கு. இப்போ நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிவிஎஸ்சி ஏகேஜி படிச்சு எம்யூஎஸ்சி படிச்ச ஒரு டாக்டர் தான். அவர் வந்து ஐஎஸ் ஆனாரா, இதுல இருந்து காரணமா ஒரு ஐஎஸ் ஆனாரா அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து வெட்டினரி எடுத்துட்டீங்க, இதை படிச்சிருக்கு, நீங்கள் காலேஜும் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் போய் சேர்றீங்க அப்படின்னா அந்த காலேஜை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணால் தான் அது பெட்டராக இருக்குது. ஏன்னா 5 வருஷமா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஏதோ ஒன்று பட்ஜெட் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நிறைய பேர் போவாங்க. ஆனால் அதை ரிசல்ட் ஒருண்டா இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு காலேஜ் போகிறீங்கன்னா எஜுகேஷன் நல்லா இருக்கணும், லேபோட ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும், ஃபேக்கல்ட்டி பீப்புள் வந்து நம்ம நல்லபடியாக டீச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி, ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக வந்து அமையறாங்களா, அதெல்லாம் விஷயங்கள். இதை தாண்டி வெட்டினரி கேசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும்.
ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் இதெல்லாம் தெரியாது. நான் இதை எஜுகேட் பண்றேன் சார், இதெல்லாம் இப்படி இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்க வந்து காலேஜ் வந்திருக்கீங்க, இங்க இருக்கிற எல்லாட்டையும் நீங்க விசாரிச்சீங்க. நீங்க ஸ்டூடெண்ட் விசாரிக்கும் போதும் சரி, மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது சரி, லேபுக்கு போகும்போது, லைவ் டெஸ்ட் ஆகும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலேஜை பத்தி எப்படி ஒப்பீனியன் தோணுது உங்களுக்கு? நான் யூடியூப்ல உங்க வீடியோஸ்ல பார்த்தது எல்லாமே அதை பேஸ் பண்ணி வந்ததுக்கும் இங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்க்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அப்படிங்களா? ஆமா, ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ இதுல இங்க வந்த உடனே லேப் ஃபெசிலிட்டிஸ், அனாட்டமி ரூம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இங்க இருக்க சீனியர்ஸ் கிட்டயே பேசணும், எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க எல்லாருமே. ஸோ அது ஒரு ஆடட் பாயிண்ட் தான். சொல்ல போனா வந்து நம்ம தமிழ் பசங்க நிறைய பேர் 60 பேர் படிக்கிறாங்க. ஆமா, நிறைய பசங்க இருக்காங்க. தமிழ் ஃபேக்கல்ட்டியுமே வந்து ஒரு 5-6 பேர் இருக்காங்க. இந்த வருஷமே சில பேர் வர போறாங்க. சரிங்கண்ணா, இந்த காலேஜ்ல சேர்ந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கம்மா? ஆக்சுவலி எனக்கு ஹாப்பி தான், ஏன்னா என்னோட ட்ரீமே வெட்டினரி தான். நல்ல விஷயம் தான். சின்ன வயசுலேருந்தே ட்ரீமே வெட்டினரி தான். ஸோ கிடைச்சது நல்லதுதான். சரி, ஓகே. அப்படி நீங்க சாப்பிட்டு கொடுங்க சார். தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வெட்டினரி தான் எடுப்பேன், ப்ளஸ் இதுக்கான காரணங்கள் இதுதான் அப்படின்னு வந்து தெளிவாக சொன்னார். ஸோ அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். ஓகே, இப்போ இந்த வெட்டினரி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சில விஷயத்த நீங்க ரிசர்ச் பண்ணிருப்பீங்களா சார்? கண்டிப்பா பண்ணீங்க. ஆக்சுவலா சார் இங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வெட்டினரியை பத்தி பெரிய ஒரு நாலேஜ்லாம் இல்லை. நான் வந்து இங்கே வந்த பிறகு இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி காலேஜில் நம்ம அட்மிஷன் போனோம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரியாமல் தான் வந்தோம். பட் ஆனால் இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஏரியா, அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு அந்த அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி வந்து எல்லா இடத்துக்குமே கூப்பிட்டுட்டு போனாங்க. அந்த ஒவ்வொரு லேபு, அந்த அனாட்டமி லேபு, அதுக்கப்புறம் இங்கே பெத்தாலஜிக்கல் லேபு, அதுக்கப்புறம் மியூசியம் எல்லாத்துலேயுமே கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ வந்து அதாவது ஒரு புதுசான ஒரு உலகத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா, கண்டிப்பா இல்லை, ஏன்னா நமக்கு தெரியாத ஃபீல்டு. ஸோ நம்ம தெரியாத ஃபீல்டு. அப்போ உள்ள போறப்ப நம்மளை தாண்டி ஒரு பெரிய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறவங்க என்னதான் இருந்தாலுமே வந்து ஒரு நம்ம யூடியூப்ல பார்க்குறதோ இல்லை வெளியில சும்மா பேசுறதோ காட்டிலும் நம்ம இன்ட்ராக்ட் பண்றப்ப தான் தெரியும். பட் நமக்கு வந்து இப்போ என்னன்னா இங்கே வந்து பார்த்து பேசினப்ப இங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுறப்ப தான் வந்து தெரியுது இவங்க எல்லாருமே நம்ம ஏரியா பசங்களா இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, வந்து இங்க காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு, என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா லீவ் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா படிக்க வேண்டியது அவ்வளோ இருக்கு, ஆனால் நாங்கள் 1 or 2 days எக்ஸ்ட்ரா லீவ் போட்டுட்டு சார்ட்ட சொல்லிட்டு தான் போறோம். இங்க வந்து ஃபேக்கல்ட்டிஸுமே நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க, எல்லாமே அவங்க நல்லா சொல்லி தராங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எங்களை வந்து கூப்பிட்டு போனது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் தான் கூட்டிட்டு போனாங்க. கூப்பிட்டு போகிறப்ப எங்களுக்கு எல்லா இடங்களுமே சுற்றி காமிச்சாங்க. அதில் வந்து மெயினாக வந்து லைவ் ஸ்டாக், அந்த கால்நடைகள் இருக்கிற இடம் ஒவ்வொன்றும் எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. இப்போ காமிக்கிறப்ப வந்து சில விஷயங்கள் என்ன தோணுது அப்படின்னா, அதாவது நம்ம வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலமாக நம்மளுடைய ஸ்கோப் எப்படியெல்லாம் நமக்கு ஆகுது அப்படின்றது தெரியுது. சார் என்னன்னா ஒவ்வொரு குழந்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் சேரும்போது வந்து நிறைய விதமான எக்ஸ்பெக்டேஷனோட குழந்தைங்களை சேராங்க. அது நியாயமான ஒரு விஷயம் தான், எதிர்பார்க்கிற விஷயம் தான். அவங்களோட எண்டு லைஃப், அதாவது எண்டு லைஃப்னா இதை முடிக்கும் வரும்போது வந்து அவங்க என்ன ட்ரீம் வச்சிருக்காங்களோ அதை கொண்டு வரணும். நான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு விஷயம் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இது புது விஷயங்கள். நீங்க என்னதான் லவ் பண்ணிருந்தாலும் சரி, லவ் பண்ணலாம் சரி, இது புது விஷயங்கள் சில விஷயத்துக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து சில சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் சில ஃபேக்கல்ட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்லியா க்ளோஸா இருந்து அவங்க நிறைய விஷயத்த நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோங்களோ அதை தாண்டி அவங்க நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. கண்டிப்பா இது எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொல்றதுக்கான முக்கியமான காரணம் ஃப்ரெண்ட்லியா எப்பவுமே ஃபேக்கல்ட்டியா இருங்க, பகையை மட்டும் வளர்த்துக்க மாட்டேன். ஏன்னா அப்பதான் கண்டிப்பா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதுக்கு கரெக்டா வந்து டார்கெட் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சார், அந்த வழிகாட்டு நிச்சயமா முக்கியம் நம்ம. கண்டிப்பா. அதே போல இங்க இருக்கிற ஃபேக்கல்ட்டி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து நம்ம மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், அதே போல ராஜீவ்காந்தி வெட்டினரி காலேஜ் எல்லாம் வந்து அங்க ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன ஃபேக்கல்ட்டி எல்லாம் இங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ் கண்டிப்பா சப்போர்ட்டிங்கா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து இங்க சேர்ந்து அட்மிஷன் எடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல என்னோட வழிகாட்டுதல் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? உங்களுக்கு சார் நீங்க ஏன்னா அங்கிருந்து வந்து எங்களுக்கு இங்க யாருமே தெரியல ஆக்சுவலி. ஸோ நீங்க ஒருத்தவங்க மட்டும்தான் எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு கைடன்ஸ் மாதிரி. நீங்க இல்லைன்னா மூவ் பண்ணிருக்கலாம், ஆனா அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது ஈஸியா. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ தெரிஞ்சு நீங்க மூவ் பண்ணாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எங்களுக்கு உண்மையிலேயே வந்து உங்க ஒரு ஆளை வச்சு தான் சார் வந்து எங்களுக்கு வந்து இந்த அட்மிஷனுமே வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா எங்களுக்குமே ஃபர்ஸ்ட் தெரியாது, இங்க வந்து ஏன்னா லாங்குவேஜ் ஒரு இஷ்யூவா ஒரு பேரியரா எங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து எங்களுக்கு அது எல்லாத்தையுமே ஃப்ரம் நாங்க அங்க கிளம்புனதுல இருந்து இங்க வந்து ரீச் ஆகி
இருக்கிற வரைக்குமே உங்களுடைய சப்போர்ட் தான் சார். இன்னைக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து எங்களுக்கு எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இன்னொன்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனாகவும் இருக்கீங்க எங்களுக்கு. அது வந்து எங்களுக்கு உண்மையிலே, ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இந்த மாதிரி நமக்கு ஒரு லிங்க் கிடைக்காததுனால தான் வந்து கிடைக்காம போயிடுது. இன்னைக்கு வந்து பசங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்ம பொதுவாகவே தமிழ்நாட்டு பசங்கள் வந்து நல்ல நாலேஜ் இருந்தாலும் வெளியில போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஒரு பெரிய பேரியரா இருக்கு. உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து வெளியில இருந்து இப்படியெல்லாம் ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி யூடியூப் மூலமா வெளிப்படுத்துறதுனாலதான் கொஞ்சம் தயங்காம கூட வெளியில வர்றாங்க. நீங்க சொல்றது உண்மையான 100% உண்மைகள் சார். சார் அதான் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இந்த ஹிந்தி லாங்குவேஜ் கத்துக்க முடியாம சில இடங்கள்ல போறதுக்கான ஒரு சங்கடங்கள் ஏற்படுது. கண்டிப்பா. நீங்க நார்த் இந்தியா போனோம் அப்படின்னா 95% ஹிந்தி தான் வந்து மோஸ்ட்லி பேசுறாங்க. இங்கிலீஷ்லாம் கூட ரொம்ப கம்மி தான். கண்டிப்பா. நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசுறோம். கண்டிப்பா. ஹிந்தி நமக்கு வந்து தெரியாம இருக்கு. கண்டிப்பா சார். சோ இந்த மாதிரி விஷயங்கள். பட் நம்ம அதர் ஸ்டேட் போனோம் அப்படின்னா நிறைய மக்களை பார்க்கும்போது அவங்களும் மீட் பண்ணும்போது அவங்களோட நாலேஜும் கிடைக்கும் போது இது லைஃப் கண்டிப்பா அடுத்த சார் உண்மையிலேயே வந்து நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தான் சார் வெளியில வரோம். ஆமா சார். கண்டிப்பா. ஆனா இப்ப பாருங்க, நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க. பட் நம்ம பாருங்க, நம்ம வெளியில போறதுக்கு தயங்குறோம். இது வந்து உண்மையிலேயே சொல்றேன், இவனுடைய ஃபியூச்சர்ல வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்திருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்பயுமே நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்கும். ஒரு சரியான வார்த்தை சொன்னீங்க சார். சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஓகே, கம்ஃபர்ட் ஜோனோட நிலைமை எப்படி இருக்குது, கண்டிப்பா இது எப்படி இருக்குது, அப்ப இந்த இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம முன்னுக்கேற போறோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்ப வெளியில வரப்பதான் ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில் நமக்கு வளரும். கண்டிப்பா. எப்படி இருக்கணும்ன்றது தெரியும். ஏன்னா இது வந்து இவங்களுக்கு ஒரு புது அட்மாஸ்பியர். எப்பயுமே குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸோட கைக்குள்ளேயே வளர்ந்தவங்க இது ஒரு வாய்ப்பா வெளியில வர்றப்பதான் இனிமேல் அவங்க தன்னுடைய காலில் நிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த மாதிரி இடங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் சார். கண்டிப்பா. நாங்க இன்னைக்கு பார்த்த பசங்க எல்லாமே பேசுறப்பே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேனியில இருந்து இவ்வளவு பசங்க வந்து இங்க வந்து படிக்கிறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு, அதாவது அந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிருக்கு. அவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம தான் வர்றோம்னு நம்ம நினைச்சிட்டு இங்க வர்றப்ப நமக்கு முன்னாடியுமே ஒரு 1 இயருக்கு முன்னாடியுமே வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. உண்மையிலேயே வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நல்ல விஷயம் தான் சார். உங்களை சந்திச்சதுலயும் பேட்டி எடுத்ததுலயும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். நீங்க சேர்ந்ததுல நல்ல விஷயங்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்க. அதாவது இப்ப நான் முன்னாடி சொன்னதுதான், நிறைய விஷயங்கள் நடக்கும், பிளஸ் மைனஸ் எல்லாமே நடக்கும். சோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல பெரிய டாக்டர் வாழ்த்துக்கள் தம்பி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பையனுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காகவும் நன்றி சார். நன்றி சார்.